வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரப்போறோம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் கேப்டனா எந்த ஃபைனலுமே தோற்றது கிடையாது. அதுதான் நம்ம ஏசரோடுக்கும் சொன்ன ஃபைனல்ஸ் தோற்றது கிடையாது. பட் இன்னொரு பக்கம் டெம்பபோமா கேப்டனா தோத்ததே கிடையாது. அப்படின்னும் போது என்ன சான்சஸ் இருக்கிற டீமுக்கு? யார் ஃபேவரட்ஸ்? உங்க ஒப்பீனியன் என்ன? நீங்க சொல்லுங்க நடக்கிறது. ஸோ நம்ம எப்படி சிஎஸ்கே ஐபிஎல்ல சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல்ல ஆஸ்திரேலியா இஸ் லைக் ஜான்சனா இன் டபிள்யூடபிள்யூ. ஜான்சனா வந்து பிக் மேட்ச் ஜான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பிக் மேட்ச் இருந்தாலும் அங்கே ஜான்சனா வந்து அவரோட அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. அங்க ஒரு மிராக்கல் ஏதாச்சும் நடக்கும். ஆஸ்திரேலியா எப்பயுமே அப்படிதான். ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க இல்லைன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் வருது அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் அடிப்பாங்க, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் டெம்ப்ளேட்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இந்தியா இல்லாம ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறைய டீம்ஸ் கிரிக்கெட்னு இல்லை, அதர் லீக்ஸ்ல கூட ஜெயிக்காத டீம்லாம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஆசை. பட் ஆஸ்திரேலியாவை தாண்டி அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா. டீம் வைஸ் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பிக் மேட்ச் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஸ்திரேலியா ஒரு ஜான் சீனானா நம்ம இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ரே மிஸ்டரியா தான் சொல்லி ஆகணும். என்னோட ஃபேவரட்ஸா இருப்பாங்க. பட் ஜெயிப்பாங்களான்றது தெரியல. டீமுமே அப்படிதான் இருக்கு. ஆஸ்திரேலியா ஆர் த ஃபேவரட்ஸ். டீம் ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபார் சுப்பீரியர். பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு டீமா ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அவங்க டீம்ல பெரிய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்க அவங்க டீம்ல இருக்க பெரிய சூப்பர் ஸ்டாரே ரபாடா, மாக்ரமும் டெம்பபோமாவும் தான். ஸோ தே டோன்ட் ஹேவ் தட் ஜாக்கெட் ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் இப்போ கிடையாது. பட் டீம் எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் அ ஸ்லைட் சான்ஸ் தான் நினைக்கிறேன். பட் வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு பீட் தி மைட்டி ஹார்சஸ். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவோட டீம்ல எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. முக்கியமா பவுலர்ஸ். ஸோ பவுல் ஒரு டெஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிக்கணும்னா 20 விக்கெட் எடுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னும் போது ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர்ஸுக்கும் கம்பேரிசன் பார்த்தா ஆஸ்திரேலியா ஃபார் எகேட்டா இருக்காங்க அப்படின்றதால ஐ கேன் கிவ் 70-30 30% டு சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு மிராக்கலை புல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். பட் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். மக்களே, நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வேர்ல்ட் சாம்பியன் ஃபைனல்ஸ்? இல்ல யாரு ஜெயிக்கணும் உங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எங்க லவ் எங்க விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்ன்றதுதான். ஹோப்ஃபுல்லி சவுத் ஆப்பிரிக்கா கேன் ரிப்பீட் வாட் ஆர்சிபி ஹஸ் டன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பக்கம் வெற்றி விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.